கோர அரக்கர்களிடமிருந்து என் சகோதரர் பிரம்மாவை காப்பாற்றி இருக்கிறீர்கள். நான் உங்கள் இதயத்தில் நுழைவதும் இல்லத்தில் வாழ்வதும் ஒருபோதும் நடக்காது. நாராயண ஹரி நாராயண ஸ்ரீமன் நாராயண. நாராயண நாராயண. பிரபு, வைகுண்ட வாசனுக்கு என் வணக்கம். பிரபு, வணக்கம் பிரபு. பிரபு, ஏதேனும் முக்கியமான சிந்தனையா? பிரபு, விளையாட்டு போதும் விஷ்ணுதேவா. மௌனத்தை கலைத்து என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். லக்ஷ்மி தேவி, மன்னிக்க வேண்டும். மகாலட்சுமியின் தவத்தை கலைத்து விட்டோம். புன்னகை கொஞ்சம் லக்ஷ்மியின் முகத்தில் சோகம், அருள் கடாட்சம் பொங்கும் கண்களில் கவலை. லக்ஷ்மியின் முகத்திற்கு இது பொருந்தவில்லை. சொல்வதா வேண்டாமா என்று மனதில் குழப்பமா? இல்லை, சொல்லவே கூடாத விஷயமா? குழப்பம் வேண்டாம் லக்ஷ்மி. மறைக்கும் விஷயமாக இருந்தால் மறைவாகவே இருக்கட்டும். இருந்தாலும் அலைப்பாயும் உன் மனம் சீக்கிரமே சாந்தமாக வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் வார்த்தை உண்மைதான். என் நிலையில் நிம்மதி இல்லை. என் மனதும் கவலைக்கு சொந்தமாகிவிட்டது. தியானம் செய்தாலும் எனக்குள்ள அமைதி வரவே இல்லை. செல்வ மகளின் இந்த நிலைக்கு காரணம் என்ன? அரக்கர்களால் உருவான பெரிய ஆபத்திலிருந்து மகாவிஷ்ணு என் சகோதரர் பிரம்மன் உயிரை காப்பாற்றினார். அதற்காக நன்றி சொல்லவே நான் வைகுண்டத்திற்கு சென்றேன். என்னிடம் தாங்கள் ஏதாவது ஒரு வரத்தை பெற்று அதனுடன் என் நன்றியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வரமா? ஆம், வரமே. நான் அவரை பார்க்க சென்றது வெறும் நன்றியை சொல்லத்தான். அதற்கு அவர் என்ன சொன்னார்? தேவி, நீங்கள் எப்பொழுதும் என் இதயத்தில் அரசியாக நிலைக்க வேண்டும். இதுவே இந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமியிடம் கேட்கும் வரம். வேறொன்றும் எனக்கு வேண்டாம். இது முறையா? இது தகுமா? உயர்ந்த நிலையில் இருப்பவரின் இதழில் இருந்து இது போன்ற வார்த்தைகள் வரலாமா? என்ன லக்ஷ்மி நீ? இது வருத்தப்பட வேண்டிய விஷயமே இல்லையே. வாழ்வில் மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயமாயிற்றே. காளி தேவி சொல்வதே சரி.
இது நீங்கள் கலங்கி நிற்கும் நேரமில்லை. மகாவிஷ்ணுவின் மனதில் இடம் பிடித்து விட்டோமே என்று கர்வப்படும் நேரம். உங்களுக்கு என்ன ஆயிற்று பிரபு? நான் வந்தது கூட தெரியாமல் அப்படி என்ன முக்கிய சிந்தனை? பிரபு, என் பிரபுவுக்கு என்ன ஆயிற்று? நீங்களும் மௌனமாக இருக்கிறீர்கள். தேவரிஷியே, பிரபு ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிறார் என்று தெரியும், ஆனால் காரணம் தெரியாது. நாராயணா நாராயணா, நம் தெய்வத்தின் யோசனைக்கு காரணம் தெரியவில்லையா? இதை சொல்ல வெட்கப்பட வேண்டாமா? சரி, பிரபுவுக்கு எப்போதிலிருந்து இந்த யோசனை? லக்ஷ்மி தேவி வைகுண்டத்திற்கு வந்து சென்றதிலிருந்து. லக்ஷ்மி தேவியா? ஆம் சுவாமி. மலரை தேடும் வண்ணத்து பூச்சியைப் போல் மகாவிஷ்ணு மகாலட்சுமியிடம் மனதை திறந்திருக்கிறார். அழகை தேடி இருக்கிறது. என் அண்ணன் கேட்டதில் எந்த தவறும் இல்லையே. சரியாக சொன்னாய் காளி. மகாலட்சுமியை போன்ற அழகானவள் மகாவிஷ்ணுவிற்கே சொந்தமாக வேண்டும். போதும். அவர் உங்கள் அண்ணன் என்பதால் எனக்கு எதிராக பேச வேண்டாம். சரஸ்வதி பேசுவதாவது எனக்கு சாதகமாக இருக்கும் என்று பார்த்தால், நீங்களும் தர்மத்திற்கு விரோதமா? காதல் தன் கடமையை செய்கிறது பிரபு. நான் சொன்னது உண்மைதானே பிரபு? என்ன சொன்னாய் நாரதா? காக்கும் நிலையில் இருக்கும் என் பிரபு காதலிக்கும் நிலைக்கு வந்து விட்டார் என்றேன். நாரதருக்கு தெரியாமல் என் வாழ்வில் ஏதாவது நடந்து விடுமா என்ன? நீ என் பக்தன் மட்டும் அல்ல நாரதா, என் நெருங்கிய தோழனும் கூட. புண்பட்ட மனதை பற்றி புரிந்தவரிடம் மட்டுமே சொல்ல முடியும் நாரதா. அந்த வகையில் சொல்கிறேன். இப்பொழுது என் கவலை உனக்கு புரிகிறதா? நீயே சொல் நாரதா. மகாலட்சுமி இருப்பதோ சக்தி லோகம், நான் இருப்பதோ இங்கு வைகுண்டத்தில். இந்த இடைவெளியில் என் இதயம் புரியுமா லட்சுமிக்கு? இடைவெளி மறைந்தால் இதயம் மாறுமே பிரபு. அவசரப்படாமல் சற்று யோசித்து பார் லக்ஷ்மி. மகாவிஷ்ணு யாரோ வழிபோக்கர் அல்ல, நம் தேவர்களை வழி நடத்துபவர். நமக்கெல்லாம் அவரே பாதுகாவலர். அந்த பாதுகாவலன் உன்னை இதய ராணியாக கேட்கிறார். நீ சம்மதித்தால் வசந்தத்திற்கு வாழ்க்கைப்படுவாய். தெய்வமாக இருந்தாலும் நீங்களும் ஒரு பெண். அதை மறந்து இது போல் பேச வேண்டாம். சகோதர பாசம் உன் கண்களை மறைக்கலாம், தவறில்லை. ஆனால் அது உண்மையை மறைக்க கூடாது. எதை சொல்வதாக இருந்தாலும் சற்று சிந்தித்து சொல்லுங்கள். ஒருவனிடம் வரம் கேட்க சொன்னால் வீரத்தை கேட்பான், செல்வத்தை கேட்பான், அல்லது ஆரோக்கியத்தை கேட்பான். ஆனால் உங்கள் மகாவிஷ்ணு வரம் கேட்க சொன்னால் என்னையே வரமாக கேட்கிறார். இது எந்த வகையில் நியாயம்? நன்றி சொல்ல வந்த பெண்ணிடம் இப்படி கேட்பது தர்மமா? தேவர்களின் பாதுகாவலருக்கு இது தெரியாதா? முடிவாகவே சொல்கிறேன், அவர் துடிப்பதால் வரப்போகும் வருத்தம் எனக்கில்லை. நல்ல எண்ணங்களோடு சென்ற என்னை அவமானப்படுத்தியவர் அவரே. அவரை வருத்தப்பட வேண்டியவர்.
என்னை தேற்றுவதற்காக சொல்லாதே நாரதா. மகாலட்சுமி என் காதலை ஏற்கவில்லை. கேட்டவுடன் சம்மதம் சொன்னால் அதில் சந்தோஷம் வருமா பிரபு? மீண்டும் சென்று பாருங்கள். ஒளிவு மறைவில்லாத உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள். இப்பொழுது சொன்னால் புரிந்து கொள்வாளா? புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லுங்கள். ஒரு பெண்ணிடம் காதலை சொல்வதும் அரக்கர்களை கொல்வதும் அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. ஒரு பெண்ணிடம் காதலை பெறுவதற்கு முன் அவளின் நம்பிக்கையை பெற வேண்டும். பிரபு, உடனே புறப்படுங்கள். இப்பொழுதே வா. என்ன பிரபு இது? இந்நேரம் நீங்கள் தேவி முன்னால் அல்லவா நின்றிருக்க வேண்டும்? நான் சதா சர்வ காலமும் உங்களையே நினைத்துக் கொண்டிருப்பவன். எதற்காக என் முன்னால் நிற்கிறீர்கள்? போங்கள், நல்ல செய்தியோடு வாருங்கள். நாரதன் காத்திருப்பான். அண்ணன் யாரையோ தேடுவது போல் தெரிகிறது. நானா தேடுகிறேனா? இல்லையே, நான் யாரையும் தேடவில்லையே. இல்லை என்று உதடுகள் தான் சொல்கிறது. ஆனால் உள்ளமோ வேறு எதையோ சொல்கிறதே. அதெல்லாம் ஒன்றுமில்லை. நான் ஆதிசக்தியை தரிசனம் செய்வதற்காகவே வந்தேன். வேறெதற்காகவும் வரவில்லை. ஆசிர்வதிக்க வேண்டும் நாராயணா. ஆதிசக்தி இருப்பதோ வேறு பக்கம். இங்கு யாரை தேடுகிறீர்கள்? ஆமாம், ஆதிசக்தி இருப்பது அந்த பக்கம். இடம் மாறிவிட்டது போல. மாறியது இடமில்லை, இதயம். இதயமா? பொய்யெல்லாம் போதும். நாங்கள் உங்கள் ஆதரவாளர்களே. தடுக்க வரவில்லை. லக்ஷ்மி தேவியை பாருங்கள். தேவைப்பட்டதை கேளுங்கள். நீங்கள் ஆதிசக்தியை தேடவில்லை, உங்கள் பாதிசக்தியை தேட வந்திருக்கிறீர்கள் என்பது தெரியும். வரம் கேட்க சொன்னவளை வரமாக கேட்டதும் எங்களுக்கு தெரியும். உண்மைதான் காளி. லக்ஷ்மி தேவியை பார்த்த நொடியில் இருந்து நான் என்னையே மறந்துவிட்டேன். காதலை சொல்வதில் அவசரப்பட்டு விட்டேன். என் காதலை சொன்ன விதம் தவறாக இருக்கலாம். ஆனால் என் காதல் தவறல்ல. அதை புரிய வைக்கவே வந்திருக்கிறேன். லக்ஷ்மி தேவி புரிந்து கொள்வார்களா என்பது கலக்கமாக இருக்கிறது. அறிவுக்கடலே, சரஸ்வதி தேவியே, என்னுடன் இருந்து என் காதலுக்கு அங்கீகாரம் கிடைக்க உதவி செய்யுங்கள். ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் காதலை சொல்வதற்கு அவள் அழகாக இருந்தால் மட்டும் போதும். ஆனால் ஒரு பெண் ஒரு ஆணிடம் தன்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்றால் அந்த ஆண் அவளின் நம்பிக்கையை பெற்றவனாக இருக்க வேண்டும். நாரதன் சொன்னதும் அதுதான். நாவரசி சொல்வதும் அதுதான். லக்ஷ்மி தேவியிடம் முதலில் நம்பிக்கையை பெறப் போகிறேன். விஷ்ணு தேவனே,
உங்கள் மேல் மரியாதை கொண்டவர்தான் மகாலட்சுமி. இந்த நிலையில் உங்களுக்காக பிறர் பேசினால் குழப்பம்தான் பதிலாக கிடைக்குமே தவிர அன்பு மலராது. நீங்களே சொல்லுங்கள், நேரடியாக சொல்லுங்கள். மகாலட்சுமி நிச்சயம் மலர்வாள், மனம் மாறுவாள். நாங்கள் நினைப்பது போல் நல்லதே நடக்கும். நன்றி தேவி. தேவி, உள்ளே வரலாமா? உங்களால் வைகுண்டத்தில் நான் பட்ட அவமானம் போதாதா? மீண்டும் அவமானப்படுத்த என் இடத்திற்கே வந்து விட்டீர்களா? எந்த தைரியத்தில் என் அந்தப்புறத்திற்கு வந்தீர்கள்? தேவி, அனுமதி இல்லாமல் அந்தப்புறம் வந்தது தவறுதான், மன்னிக்க வேண்டும். ஆனால் இதுபோல் நான் வராவிட்டால் என் காதலை உங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பது? காதல் கொடிய வார்த்தை. அந்த கொடிய வார்த்தை என் காதை விட்டு போகவில்லை, என் நினைவை விட்டு அகலவில்லை. கோபப்படாதீர்கள் தேவி, நான் மீண்டும் சொல்கிறேன். உங்கள் மீது நான் வைத்திருக்கும் உண்மையான காதலை சொல்லி புரிய வைக்கத்தான் நான் இங்கு வந்தேன். போதும், நிறுத்துங்கள். நீங்கள் என்னுடன் பேச வந்திருக்கலாம், ஆனால் நான் உங்கள் பேச்சை கேட்க விரும்பவில்லை. பேச்சை மட்டுமல்ல, நான் உங்களையே விரும்பவில்லை. முதலில் இங்கிருந்து போய்விடுங்கள். தேவி, தயவு செய்து போய்விடுங்கள்.